சைவ சித்தாந்தத்துல பவானி தியாகராசர் ஐயா மேல ஒரு நன்மதிப்பு எல்லாருக்கும் இருக்குங்க. இந்த காணொலியை பார்க்கும்போது அவர் மேல இன்னும் கொஞ்சம் மதிப்பு கூடும் அப்படின்றத இந்த காணொலி வாயில சொல்றேன். 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம தோப்பூர் இங்க இருக்கக்கூடிய சொக்கநாதர் சிவாலயத்துல குடமுழுக்கு வச்சிருந்தோம். கடந்த 1 வருடமா கட்டின ஒரு கோவில்ல ஐயா ஒரு சிறப்பு அழைப்பின் பேர்ல வரவழைத்து அவருடைய தலைமையில அந்த குடமுழுக்கு செய்யணும்னு விருப்பப்பட்டு ஐயாவை கூப்பிட்டு ஐயா வந்தாங்க. வந்துட்டு ஐயா ஒரு அந்த நன்னீராட்டுக்கு கரெக்டா வந்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணல. வெளியே வந்துட்டு நிறைய பதிவங்கள் படிச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா முழுக்க அந்த குடும்பத்துல கலந்துகிட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. அதை நாங்க பார்த்த நேரில் கலச நீர் ஊற்றும் போது பாத்தீங்கன்னா ஐயா அவரே ஊட்டிட்டு போயிருந்துக்கலாம். இப்ப மற்ற யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. ஆனா ஐயா என்ன பண்ணாங்க அப்படின்னா, பூசாரி யாரு அப்படின்னு கூப்பிட்டு அவரோட கையால சேர்த்து ஊத்த வச்சது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரிதான் கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமி மேல நீர் ஊற்றும் போதும் அதே மாதிரிதான் பண்ணாங்க. இதை தவிர்த்து அந்த நீரை மக்கள் மேல தெளிக்கும் போது பாத்தீங்கன்னா அவரே போய் அதை எடுத்துட்டு போய் எல்லாருமே தெளிச்சாங்க. எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க அதை பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப அந்த மனதுதான் காரணம், அப்படிப்பட்ட ஒரு மனது. அதனால ஐயா இதை நான் பார்த்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். ஐயா பண்ண அந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும் தான் காணொலி பண்ணேன். நீங்கள் செய்த பல நூறு உதவிகளால திருவர்களும் குருவர்களும் முன்னின்று இந்த உடம்புக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. அதனால முடிந்த அளவு இந்த ஒரு நல்ல விஷயத்த உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க. வாய்ப்பு இருக்கக்கூடிய சிவசந்தங்கள் நேர்ல பாருங்க. இந்த இடம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ராஜபாளையம் செல்லும் இந்த சாலையில மஞ்சமால் பாலிடெக்னிக் ஒட்டி தோப்பூர் பண்ணை அப்படின்ற ஊர்ல தாங்க சொக்கநாதர் சிவாலயம் அமைஞ்சிருக்குது. வாய்ப்பு இருக்கக்கூடிய சிவசந்தங்கள் நேரில் போய் பாருங்க. சிவாய நம. சைவ சித்தாந்தத்துல பவானி தியாகராசர் ஐயா மேல ஒரு நன்மதிப்பு எல்லாருக்கும் இருக்குங்க. இந்த காணொலியை பார்க்கும்போது அவர் மேல இன்னும் கொஞ்சம் மதிப்பு கூடும் அப்படின்றத இந்த காணொலி வாயில சொல்றேன். 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம தோப்பூர் இங்க இருக்கக்கூடிய சொக்கநாதர் சிவாலயத்துல குடமுழுக்கு வச்சிருந்தோம். கடந்த 1 வருடமா கட்டின ஒரு கோவில்ல ஐயா ஒரு சிறப்பு அழைப்பின் பேர்ல வரவழைத்து அவருடைய தலைமையில அந்த குடமுழுக்கு செய்யணும்னு விருப்பப்பட்டு ஐயாவை கூப்பிட்டு ஐயா வந்தாங்க. வந்துட்டு ஐயா ஒரு அந்த நன்னீராட்டுக்கு கரெக்டா வந்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணல. வெளியே வந்துட்டு நிறைய பதிவங்கள் படிச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா முழுக்க அந்த குடும்பத்துல கலந்துகிட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. அதை நாங்க பார்த்த நேரில் கலச நீர் ஊற்றும் போது பாத்தீங்கன்னா ஐயா அவரே ஊட்டிட்டு போயிருந்திருக்கலாம். இப்ப மற்ற யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. ஆனா ஐயா என்ன பண்ணாங்க அப்படின்னா, பூசாரி யாரு அப்படின்னு கூப்பிட்டு அவரோட கையால சேர்த்து ஊத்த வச்சது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரிதான் கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமி மேல நீர் ஊற்றும் போதும் அதே மாதிரிதான் பண்ணாங்க. இதை தவிர்த்து அந்த நீரை மக்கள் மேல தெளிக்கும் போது பாத்தீங்கன்னா அவரே போய் அதை எடுத்துட்டு போய் எல்லாருமே தெளிச்சாங்க. எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க அதை பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப அந்த மனதுதான் காரணம், அப்படிப்பட்ட ஒரு மனது. அதனால ஐயா இதை நான் பார்த்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். ஐயா பண்ண அந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும் தான் காணொலி பண்ணேன். நீங்கள் செய்த பல நூறு உதவிகளால திருவர்களும் குருவர்களும் முன்னின்று இந்த உடம்புக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. அதனால முடிந்த அளவு இந்த ஒரு நல்ல விஷயத்த உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க. வாய்ப்பு இருக்கக்கூடிய சிவசந்தங்கள் நேர்ல பாருங்க. இந்த இடம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ராஜபாளையம் செல்லும் இந்த சாலையில மஞ்சமால் பாலிடெக்னிக் ஒட்டி தோப்பூர் பண்ணை அப்படின்ற ஊர்ல தாங்க சொக்கநாதர் சிவாலயம் அமைஞ்சிருக்குது. வாய்ப்பு இருக்கக்கூடிய சிவசந்தங்கள் நேரில் போய் பாருங்க. சிவாய நம.